இதுதானே. ஆமா சொல்ல வந்து ரெக்கார்டாவது இல்லையா? ஸ்ட்ராங் ஆர்குமெண்ட் வீக் ஆர்குமெண்ட் என்னதுங்க? ஸ்ட்ராங் ஆர்குமெண்ட் என்னது? சொல்றவங்களுக்கு சப்போர்ட்டா பேசு. வீக் ஆர்குமெண்ட்னா அப்போஸ் பண்ணி பேசுறது, ஆப்போசிட் கட்சியில இருந்து பேசு. சரியா? கொஸ்டின் எல்லாமே ஈஸி, ஒரு கொஸ்டின் மட்டும் தான் கஷ்டம். ஸ்ட்ராங் ஆர்குமெண்ட் வீக் ஆர்குமெண்ட் இருக்குது தாங்க. அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டா போதும். சென்டென்ஸை வாசிக்க போறோம், புரிஞ்சுக்க போறோம். சரியா? unusually severe winter occurred in Europe after the continent was blanketed by a blue haze resulting from the eruption of the Taki volcano in the European Republic of Ireland the summer of 1904. ரைட், யாருக்கு என்ன முடிஞ்சிச்சு? ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஏதோ நடந்திருக்கு. சரி, an unusually severe winter. வின்டர் வந்துட்டு அக்கர் ஆகுது. வின்டர் அக்கர் ஆகுது எங்க? எதுக்கு அப்புறம்? இது ஆஃப்டருக்கு பின்னாடி வரதான் ஃபர்ஸ்ட் நடந்திருக்கு. கான்டினென்ட் வாஸ் பிளாங்கெட். பிளாங்கெட் என்னதுங்க? கவர்ட். சூப்பர், சொல்லி கொடுத்துட்டு. பிளாங்கெட்னா போர்வை. போர்வை என்ன பண்ணுவோம்? கவர் பண்ணிக்குவோம். வாஸ் பிளாங்கெட்டட் பை a blue haze. எப்படி இருக்குது? பனிமூட்டமா இருக்கு. ஸ்மோக், ஃபாக் எல்லாம் படிச்சிருக்கோமா? அதே மாதிரி ஸ்மாக், ஃபாக், அதுதான் ஹேஸ். ப்ளூ கலர்ல அப்படியே கவர் ஆயிருக்கு. ப்ளூ ஹேஸ். ப்ளூ ஹேஸ்னால கவர் ஆனது எதுல இருந்து வருது? இந்த ப்ளூ ஹேஸ் எதுல இருந்து வருது? ரிசல்டிங் ஃப்ரம் த டாக்கி வால்கனோ இந்த ரைட். இந்த இடத்துல 1984 சம்மர்ல இந்த வால்கனோ வந்துட்டு வெடிக்குது. வால்கனோ வெடிக்கிறதுடைய ரிசல்ட் என்னது? ஒரு ப்ளூ கலர் பனிமூட்டமா என்ன ஆகுது? அந்த ஏரியாவே கவர் ஆயிடுது. கவர் ஆகுறதுனால என்ன வருது? அப்போ இப்படி சொல்லலாமா? எரப்ஷன்னாலதான். சரியா? ஆக்சுவலா சம்மருங்க. ஆனா இந்த எரப்ஷன் வந்ததுனால என்ன வந்துருது? சாதாரண விண்டர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான வந்துருச்சு. கன்க்ளூஷன் என்ன? கன்க்ளூஷனா தஸ் இஸ் வெளிப்படையா தெரியுது. என்ன வெளிப்படையா தெரியுதுன்னா, மேஜர் எரப்ஷன்ஸ் cause the atmosphere to become than it would be. ரைட், இது வரைக்கும் புரியுதா? அதாவது எரப்ஷன்ஸ் வந்துச்சுன்னா என்னவா மாறிடுமா? கூலா மாறிடுமா. அதானே சொன்னாங்க. எரப்ஷன்ஸ் வந்து ப்ளூ ஹேஸ் வந்து கூலாகுது. தேன் இட் வுட் பி அதர்வைஸ்னா ஒருவேளை நடக்க. கூலர்னா கம்பேரிசனுங்க. தேன் கம்பேரிசன். சரியா? ஒருவேளை இந்த எரப்ஷன்ஸ் நடக்கலன்னா அப்ப இருந்ததை விட, எரப்ஷன்ஸ் நடக்காததை விட இப்ப என்னவா மாறிடுது? then it would be otherwise. எரப்ஷன்ஸ் நடக்காததை விட. எப்படி சொல்றேன்? முன்னாடி என்ன சொல்லிருக்காங்க? எரப்ஷன்ஸ்னாலதான் என்ன ஆகுது? then போட்டு it would be otherwise என்ன அர்த்தம்னா அதுக்கு அப்படியே ஆப்போசிட். எரப்ஷன்ஸ் நடக்காததை விட. கேள்வி என்னது? which of the following statements if true most seriously. ஆர்குமெண்ட் எதை பேஸ் பண்ணி இருக்கு? எலெக்ஷன் நடந்தா அட்மாஸ்பியர் கூலாகும் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு நம்ம எப்படி பேசணும்? சப்போர்ட்டாவா அப்போஸ்டாவா? அப்போஸ் பண்ணி பேசணும். ரைட், 5 ஆப்ஷனை பார்க்க போறீங்க, ஆன்சர் போட போறீங்க. கொஸ்டின் ஈஸி, அழகா அடிச்சிடலாம். இப்ப நான் என்ன பேசணும் அப்படின்னா, எனக்கு எரப்ஷன் நடக்குது. எரப்ஷன்னால என்ன ஆகுது? இப்ப நான் என்ன பேசணும்? அப்ப எரப்ஷன் நடந்தாலும் எனக்கு என்ன ஆகாது அப்படின்னு பேசினா அது ஆன்சர். 5 ஆப்ஷனை பாருங்க, ஆன்சர் போடும். 2 ஆப்ஷன் தான் இருக்கு. போன்ல 5 ஆப்ஷனை பாருங்க. இதுல ஸ்க்ரோல் பண்ண முடியாது. இதுல பாக்குறீங்கன்னா பாருங்க. 2 ஆப்ஷன் ஆன்சரா வருமா அப்படிங்கறத சொல்லுங்க.
படிச்சதை ஞாபகம் வச்சுக்கோங்க, எது ஆன்சரா இருக்கணும்ன்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆப்ஷன் சொல்லுங்க. அவங்க மேம் ஆன்சர் என்னது? கன்ஃபார்ம் சி தானா? சரி மேம் ஆன்சர் தானா? சரி, இப்போ எனக்கு என்ன சொல்லணும்? எனக்கு என்ன சொல்லணும்? வெப்சைட் நடந்தா என்ன ஆகாதுன்னு சொல்லணும். கூல் ஆகாது அப்படின்னு பேசணும். அவன் பேசுற ஆர்குமெண்ட் எதை பேஸ் பண்ணி இருக்குது? ஒரு ஸ்பெசிபிக் ஈவெண்ட். கரெக்டா? நடந்துச்சு, அதனால கூல் ஆச்சு. ஒரு ஈவெண்ட்டை வச்சு என்ன பண்ணிக்கிறாங்க? கன்க்ளூஷனுக்கு வந்துக்கிறாங்க. சரியா? பாருங்க, கன்க்ளூஷன் ஜென்ரலா இருக்கா இல்லையா? ஒரு எரப்ஷனை பத்தியே பேசுறாங்க, ஒரு இடத்த பத்தியே பேசுறாங்க. என்ன போட்டிருக்காங்க? எரப்ஷன்ஸ் வந்துச்சுனாலே கூலா இருந்தாங்க. ஜென்ரலா பேசுறாங்க. எப்படி ஜென்ரலுக்கு போனாங்க? ஒரு எக்ஸாம்பிள் பாக்குறாங்க, அதுல இருந்து எதுக்கு போயிட்டாங்க? கன்க்ளூஷன் எப்பவுமே எப்படி சொல்லணும் அப்படின்னா, கன்க்ளூஷன் எப்பவுமே ஜென்ரலா தான். ரைட் சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் எனக்கு என்ன சொல்லணும்? வெடிச்சா கூல் ஆகாது அப்படின்னு சொல்லணும். என்ன சொல்றாங்க? கூலிங் எஃபெக்ட் ட்ரிகர்டு பை volcanic eruptions in 1985 was counteracted by an unusual warming of specific waters. Specific waters warm ஆகுது அப்படிங்கிறாங்க. கூலிங் நடந்துச்சா நடக்கலையாங்க? இதுல கூலிங் நடந்துச்சா நடக்கலையா? வால்கனிக் எரப்ஷன்ஸ்னால ட்ரிகர் பண்ணப்பட்ட கூலிங் எஃபெக்ட் இருந்துச்சு. இங்கிட்டு பெசிபிக் வாட்டர் என்ன ஆச்சா? வார்ம் ஆச்சுங்கிறாங்க. நமக்கு எப்படி பேசணும்? வெடிக்கிறதுனால கூலிங் எஃபெக்ட் எனக்கு வர, வெடிக்கிறதுனால என்ன வருது? கூலிங் எஃபெக்ட் வருது. அதுக்கு ஆப்போசிட்டா கவுண்டராக்ட் பண்றதுன்னா அதுக்கு ஆப்போசிட்டா என்ன நடக்குது? பெசிபிக் வாட்டர் என்ன ஆகுது? ஆன்சரா போட நமக்கு முடியாது. ஏன் அப்படின்னா எனக்கு என்ன மட்டும்தான் வேணும்? வெடிக்கணும். வெடிக்கிறதுனால என்ன ஆகணும்? கூலிங் வர கூட. அடுத்தது மழை பெய்யுது. இந்தியாவில் மழை பெய்யுது. இதுக்கும் வால்கனிக் எரப்ஷன்ஸுக்கும் நம்ம எதை பத்தி பேசிட்டு இருக்கோம்? வால்கனிக் எரப்ஷன்ஸ் ஹாட் அண்ட் கோல்ட். எனக்கு கூலிங்கா வர. தேர்ட் ஆப்ஷன், a few months after ஏதோ ஒண்ணு லார்ஜ் எரப்ஷன் இன் ஏப்ரல் 1982. வருஷம் பக்கத்துல இருக்கா? வருஷம் எந்த இருந்துச்சு? ரைட் பக்கத்துல இருக்கு. ஏர் டெம்பரேச்சர் throughout the region remained. எரப்ஷன் நடக்குது, ஆனா எப்படி இருக்கு டெம்பரேச்சர்? given ஒரு வார்த்தை இருக்கா? என்னது? considering the long term weather trends. வெதர் ட்ரெண்ட்ஸ் கன்சிடர் பண்ணும்போது எதிர்பார்த்ததை விட டெம்பரேச்சர் எப்படி இருக்கு? ஆன்சர் போடுவோமா? ஆன்சர் சொல்றது யாரெல்லாம்? இப்பெல்லாம் ஆன்சரா வச்சிருக்கீங்க. சரி, ஏ ஆன்சர் டி. ரைட், சி ஆன்சரா இருக்க வாய்ப்பு இருக்கு. ரைட், டிக்கு போமா? என்ன சொல்றாங்க? மேஜர் வால்கனிக் எரப்ஷன்ஸ் வந்துச்சுன்னா can temporarily mask the general warming trend. மீனிங் சொல்லுங்க. ஜென்ரலா டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகுது இல்ல, அத இந்த எரப்ஷன் வந்துச்சுன்னா என்ன பண்ணிருமா? மாஸ்க் பண்றது. என்ன பண்றதுங்க? என்ன பண்றது? கவர் பண்றது. சரி, கவர் பண்ணுச்சுன்னா டெம்பரேச்சர் ஏறுது இல்ல, ஜெனரல் வார்மிங் ட்ரெண்ட் இருக்குல்ல, இன்னும் ஏறுமா இல்ல டெம்பரேச்சர் குறையுமா? டெம்பரேச்சர் என்ன ஆகும்? சொல்லணும். வால்கானிக் எரப்ஷன்ஸ்னால எனக்கு டெம்பரேச்சர் ஏறுன்னு சொல்லணும். இவங்க என்ன சொல்றாங்க? குறையும் சொல்றாங்க. யாரெல்லாம் டி ஆன்சர்னு சொல்றீங்க? ஏன் ஆன்சர்?
நான் என்ன சொன்னேன்? வெடி வெடிக்குது, வால்கனோ வருது, என்ன நடக்கணும்? கூல் ஆக மாஸ்க் த ஜெனரல் வார்மிங் ட்ரெண்ட்னா என்ன அர்த்தம்? ஜெனரலா வார்ம் ஆகுற ட்ரெண்ட் இது என்ன பண்ணுது? கவர் பண்ணுதுன்னா ஆக்சுவலா என்ன ஆகும்? டெம்பரேச்சர் எனக்கு என்ன வேணும் அப்படின்னா வால்கனிக் எரப்ஷன்ஸ்னால டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகணும். டியும் ஆன்சராக வரவே கூடாது. ஸ்லோவா புரிஞ்சுக்கணும், ஒன்றும் தப்பு இல்லை. Surface temperatures near the coast began to fall. Temperature திருப்பி என்ன ஆகுது? டெம்பரேச்சர் எனக்கு என்ன ஆகணும்? ஏறணும். கரெக்டா? இது ஆன்சர். இது ஆன்சர். கொஸ்டின் ஈஸியா கஷ்டமா? ரொம்ப ஈஸி. செகண்ட் கொஸ்டின் வேண்டாம். செகண்ட் கொஸ்டின் தான் இதுல இருக்கிறதுல கஷ்டமான கொஸ்டின், அது வேண்டாம். தேர்ட் கொஸ்டின் சூப்பரான கொஸ்டின். எடுக்க போடுங்க. மேயர் கதை எடுத்து போட்டு பக்கத்துல பேசுங்க தெளிவா. நான் இந்த கொஸ்டின் வந்துட்டு டெஸ்ட்ல வந்துதான் நினைச்சு அட்டன் பண்ணுவேன். இதுல எனக்கு ஆன்சர் இது மாதிரி இருக்கு, டவுட் ஸ்கிப் பண்ணுவேன் அப்படின்னா எனக்கு சொல்ல வேண்டாம். நான் அட்டன் பண்ணி ஆன்சர் போடுவேன்னா எனக்கு ஆன்சர் சொல்லுங்க. பக்கத்துல சேர்ந்துக்கலாம், தனியா போடணும் அவசியம் இல்லை. புரிஞ்சுச்சா? செகண்ட் ஆப்ஷனா? சொல்லிட்டு உயிரை கையில பிடிச்சிட்டு இருக்கிற மாதிரி நான் எது கூட் ஆயிடும் நம்மளுக்கு. ஈஸியா நம்ம முன்னேறிட்டோமா? அதே ஜிமேட் தான், அதே பிடிஎஃப் தான், அதே 84 பக்கம் தான். ஏ அண்ட் பியா? செகண்ட் ஆப்ஷன் தானா? சரி, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் யாரெல்லாம்? ஆப்ஷன். செகண்ட் ஆப்ஷன் டி போடுறது யாரெல்லாம்? டி டி டி. கொஸ்டின் தப்புன்னு சொல்றவங்க பாருங்க. மேயர் பாருங்க பாருங்க பாருங்க, புரியுதான்னு பார்ப்போம். 5 மினிட்ஸ் எடுத்துக்கலாமா? இதெல்லாம் சால்வ் பண்றதுக்கு 5 மினிட்ஸ் எடுத்துக்கலாம். கொஸ்டின் புரியுதான்னு பார்ப்போம். ஆப்ஷன் எக்ஸ்பிளைன் பண்றேன். மேயர் பிளான் பண்றாரு. என்ன பிளான் பண்றாருன்னா டீஆக்டிவேட் பண்ண இந்த ஃபயர் அலார்ம் பாக்ஸஸ். ஏன் அப்படின்னா ரீசன், அதுல இருந்து ரிசீவ் பண்ணக்கூடிய கால்ஸ் எப்படி இருக்குது? ஃபால்ஸ் அலார்ம்ஸா இருக்குது.
பாக்ஸ் வைக்கிறாங்க, பாக்ஸ் இருந்து வரக்கூடிய மோஸ்ட் கால்ஸ் ஃபால்ஸ் அலாமா இருக்கு. பாக்ஸ் வேண்டான்னு நினைக்கிறாரு. மேயர் என்ன சொல்றாரு அப்படின்னா, அலாம் பாக்ஸஸ் வந்துட்டு இனிமேல் என்ன இல்ல, ஏன்னா நிறைய பேர்கிட்ட என்ன இருக்கு, பப்ளிக் டெலிபோனோ இல்ல பிரைவேட் டெலிபோனோ இருக்கு. அலாம் பாக்ஸ் எதுக்கு, அதான் போன் இருக்குல்ல, ஃபயர் வந்துச்சுன்னா என்ன பண்ணுவான், போன் பண்ணி சொல்லுவான் அப்படிங்கிறாரு. இது வரைக்கும் இவர் சொல்றது கரெக்டா தப்பா, இது வரைக்கும் சொல்றது கரெக்டா இருக்கா தப்பா இருக்கா, கரெக்டா இருக்கு. சரி, அடுத்தது, பட் த சிட்டி இஸ் கமர்ஷியல் டிஸ்ட்ரிக்ட். என்னதுங்க, வியாபாரம் பண்ணக்கூடிய பிசினஸ் பண்ணக்கூடிய இடம். வேர் there is a latest risk of fire. latest risk of fire எங்க இருக்குன்னா கமர்ஷியல் டிஸ்ட்ரிக்ட்ல has few residents. ரெசிடென்ட்ஸ் கம்மியா தான் இருக்காங்க, கடை நிறைய இருக்கு, அங்க வீடு கம்மியா தான் இருக்கு, அதான் few residents and few public telephones. அதனால some alarm boxes கண்டிப்பா என்னங்க தேவைங்கிறாங்க. some alarm boxes தேவைன்னு சொல்றதுக்கான காரணமே என்னது அப்படின்னா, அங்க என்னது கம்மியா இருக்கு, போன் கம்மியா இருக்கு. போன் இருந்தா வேண்டாம், போன் கம்மியா இருக்கு, அப்ப கண்டிப்பா என்ன வேணும், அலாரம் பாக்ஸ் வேணும். which of the following if true most seriously editorials are. ஆர்குமெண்ட் எங்க இருக்கு, முதல்ல சொன்னதா பின்னாடி சொன்னதாங்க, பின்னாடி என்ன சொல்றாங்க, அலாம் பாக்ஸ் என்னங்காங்க இதுக்கு வேணும்னு சொல்றாங்க. கமர்ஷியல் டிஸ்ட்ரிக்ட்ல என்ன கம்மியா இருக்கு, பாயிண்ட் என்னதுன்னா எதுக்கு தெரியுமா வேணும், என்ன கம்மியா இருக்கு, டெலிபோன் கம்மியா. ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல என்ன சொன்னாங்க, டெலிபோன் அதிகம், சோ அலாரம் பாக்ஸ் என்ன சொல்றாங்க, டெலிபோன் கம்மி, அதனால என்ன வேணும், டெலிபோன் அப்படிங்கிறது எப்படி பாக்குறோம் அப்படின்னா இன்ஃபார்ம் பண்றதுக்கு ஒரு விஷயம், அவ்வளவுதானே, கரெக்டா. ஃபயர் வந்துருச்சுன்னா இன்ஃபார்ம் பண்ணணும், இன்ஃபார்ம் பண்றதுக்கு டெலிபோன் வந்துருச்சுன்னா எது வேண்டாம் எனக்கு, அலாம் பாக்ஸ் வேணும், சரியா. டெலிபோன் இல்லைனாதான் எனக்கு என்ன வேணும், ரைட்டா. அப்ப ஆர்குமெண்ட் புரியுதா, ஆர்குமெண்ட் மெயினா எதை சுத்தி இருக்குது, டெலிபோனா அலாம் பாக்ஸ். கண்டிப்பா ஃபயர் வந்தா என்ன பண்ணணும், நாம என்ன பண்ணணும், இப்ப நம்ம என்ன பேசணும், அலாம் பாக்ஸ் வேணும்னு பேசணுமா வேண்டான்னு பேசணும், வேணும்னு பேசணுமா வேண்டான்னு பேசணுமா, வேண்டான்னு பேசணும். எந்த இடத்துல வேண்டான்னு பேசணும், எந்த இடத்துல, எல்லா இடத்துலயும் கிடையாது, எந்த இடத்துல தான், கமர்ஷியல் டிஸ்ட்ரிக்ட்ல டெலிபோன் வேண்டாம் பேசணும், அவ்வளவுதான். அது சொல்லிட்டேன்னா கமர்ஷியல் டிஸ்ட்ரிக்ட்ல அலாரம் வேண்டாம். Maintaining the fire alarm boxes cost the city more than $5 million annually. நான் என்ன பேசணும், கமர்ஷியல் டிஸ்ட்ரிக்ட்ல என்ன வேண்டாம், அலாரம் வேண்டாம் பேசணும். காசு அதிகம் அப்படி பேச முடியுமா, பேச ஏன், ஏன்னா இது பிசினஸ் பண்ணக்கூடிய இடம், உங்களுக்கு கண்டிப்பா என்ன வேணும், கண்டிப்பா என்ன வேணும், சேஃப்டி வேணும். இதுக்கு எவ்வளவு காசு ஆனாலும் பரவாயில்ல, ஃபயர் வந்துருச்சு அப்படின்னா அதுக்கு டேமேஜ் டு ப்ராப்பர்ட்டி எவ்வளவு சாவு கூட செய்யலாம். அப்ப ஆக்சுவலா இந்த வேல்யூவை விட உங்களுக்கு லாஸ் என்னவாகலாம், ஃபயர் வந்துருச்சுன்னா என்ன ஆகலாம், அதிகமா ஆகலாம். ஸோ இதை நம்ம ஆன்சரா சொல்லவே எந்த ஒரு மேரிட்டையோ எந்த ஒரு கவர்மெண்ட்டையோ போயிட்டு செலவாகும் இன்சூரன்ஸுக்கு அலாமுக்குன்னு சொல்லவே முடியாது. ஏன்னா சேஃப்டி மெஷர்ஸ்க்கு என்ன பண்ணணும், செலவழிச்சுதான். செகண்ட் பாயிண்ட் என்ன சொல்றாங்க, கமர்ஷியல் பில்டிங்ஸ் என்ன இருக்கு, ஆட்டோமேட்டிக் ஃபயர் அலாம் சிஸ்டம் இருக்குது, ஃபயர் அலாம் சிஸ்டம் ஆட்டோமேட்டிக்கா இருக்குது. that are directly that linked directly to the போடலாமா, நான் என்ன போடணும் அப்படின்னா கமர்ஷியல் டிஸ்ட்ரிக்ட்ல எனக்கு என்ன வேண்டாம், அலாரம் பாக்ஸ் வேண்டாம். அப்படின்னா என்ன அர்த்தம், எப்படி நெருப்பு இடிஞ்சாலும் பரவாயில்லன்னு சொல்லக்கூடாது, எனக்கு கண்டிப்பா ஃபயர் வந்தா நான் என்ன பண்ணணும், கமர்ஷியல் டிபார்ட்மெண்ட்ல இருந்து இன்ஃபார்ம் பண்ணணும். இன்ஃபார்ம் பண்றதுக்கு தான் எனக்கு வழி வேணும், கரெக்டா. இன்ஃபார்ம் பண்றதுக்கு வேற வழி சொல்லிட்டேன்னா என்ன சொல்லிக்கலாம், அலாரம் பாக்ஸ். ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல அதானங்க சொன்னாங்க, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன சொன்னாங்க, எதுக்கு அலாரம் பாக்ஸ் வேண்டாம், அந்த அலாரம் பாக்ஸுக்கு பதிலா நமக்கு என்ன வந்துருச்சு, அப்ப இங்கேயும் அலாரம் பாக்ஸுக்கு பதிலா வேற ஒண்ணு வந்துருச்சுன்னா என்ன சொல்லிடலாம், அலாரம் பாக்ஸ் சொல்லிடலாமா, இங்க வந்துருச்சா,
அலாரம் பாக்ஸுக்கு பதிலா என்ன வந்துருச்சு? ஆட்டோமேட்டிக் ஃபயர் அலார்ம் சிஸ்டம். புரிஞ்சாங்க? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் புரிஞ்சுக்கீங்க. பாக்ஸ் வேண்டான்னு சொல்றதுக்கு காரணம் பாக்ஸுக்கு பதிலா என்ன வந்துருச்சு? டெலிபோன் வந்துருச்சு. இங்கேயும் நான் என்ன சொல்லணும்? பாக்ஸ் அலாரம் பாக்ஸ் வேணும்னு சொல்லணுமா வேண்டாம்னு சொல்லணுமா? வேண்டான்னு சொல்லணும்னா எனக்கு டெலிபோனுக்கு பதிலா என்ன பண்ணணும்? வேற ஒண்ணு வந்துச்சுன்னா வேண்டான்னு சொல்லிடலாம். வேற ஒண்ணு இங்க கண்டிப்பாக இருக்குது. அதுதான் ஆட்டோமேட்டிக் ஆன்சருக்கு பக்கத்துல வர்ற மாதிரி இருக்கு. அடுத்தது ஃபயர் டிபார்ட்மெண்ட் கெட்ஸ் இன்ஃபர்மேஷன் கம்மியா தான் கிடைக்குது அலாரம் பாக்ஸ்ல இருந்து. டெலிபோன் காலை விட அலாரம் பாக்ஸ்ல எப்படிப்பட்ட இன்ஃபர்மேஷன் கிடைக்குது? ஆன்சர் போடலாமா போடக்கூடாதாங்க? பேசிக்க இந்த பாயிண்ட்ல இருந்து என்ன சொல்ல வராங்க? டெலிபோன் கால் வைங்க என்னன்னு சொல்றாங்க? இதுல இருந்து கம்மியா இன்ஃபர்மேஷன் வருது. டெலிபோன் கால்ல இருந்து நிறைய இன்ஃபர்மேஷன் வருது. பேசிக்க இது எதுக்கு ஆர்குமெண்ட்? டெலிபோன் கால் வைங்க. டெலிபோன் கால் இங்க இருக்குதா? கமர்ஷியல் பில்டிங்ல இருக்குதாங்க? இல்ல. ஏன்னா என்னதான் இருக்காங்க? கம்மியான ரெசிடென்ஸ் தான் இருக்காங்க. அதனால டெலிபோன் காலுமே எப்படிதான் இருக்கு? சொல்றது புரியுதா? சரி, இந்த ஆர்குமெண்ட்ல வராது. அடுத்தது ஃபயர் டிபார்ட்மெண்ட் ரெசிடென்சியல் ஏரியாவுக்கு பக்கத்துல தான் இருக்கு. கமர்ஷியல் டிஸ்ட்ரிக்ட்டுக்கு பக்கத்துல மீனிங் என்னதுங்க? மீனிங் என்னது? கமர்ஷியல் டிஸ்ட்ரிக்ட விட ரெசிடென்சியல் ஏரியாவுக்கு தான் என்ன இருக்கு? பக்கத்துல இருக்கு. இது எதுக்கு ஆர்குமெண்ட்? கமர்ஷியல் டிஸ்ட்ரிக்ட்ல கண்டிப்பா நீங்க என்ன வைக்கணும்? ஏதோ ஒரு அலார்ம் சிஸ்டம் வைக்கணும். அலார்ம் பாக்ஸா இருக்கட்டும், இல்ல டெலிபோனா இருக்கட்டும், இல்ல அலாரம் சிஸ்டமா இருக்கட்டும். சரியா? எதுக்கு ஆர்குமெண்ட் அப்படின்னா ரெசிடென்சியல் ஏரியா பக்கத்துல இருக்கு. லேட்டா போன் பண்ணா கூட பிரச்சனை இருக்கா இல்லையா? எது தூரமா இருக்கு? அப்போ இதுக்குதான் என்ன பண்ணணும்? அவங்க நல்ல ஒரு அலாரம் சிஸ்டம் வைக்கணும். அலாரம் சிஸ்டம் வைங்க, பாக்ஸ் வைங்க, இல்ல டெலிபோன் வைங்க. ஸ்பெசிபிக்கா இது என்ன பண்ணுது? நம்ம என்ன பேசணும்? கமர்ஷியல் டிஸ்ட்ரிக்ட்ல என்ன வேண்டாம்னு பேசணும்? சுத்தமா அலாரமே வேண்டாம் பேசணும். எது மட்டும் தான் வேண்டாம்? கமர்ஷியல் டிஸ்ட்ரிக்ட்ல கண்டிப்பா பிரச்சனை இருக்குங்க. நெருப்பு வந்துச்சுன்னா கண்டிப்பா இன்ஃபார்ம் பண்ணணும். கேள்வி என்ன அப்படின்னா எப்படி இன்ஃபார்ம் பண்றவங்க தான் கேள்வி. இது புரியுதா? எப்படி இன்ஃபார்ம் பண்ணணும் அப்படிங்கிறது தான் கேள்வி. பாக்ஸ வச்சா, போன் காலை வச்சா, இல்ல சிஸ்டமும் வச்சு. பேசிக்கா எந்த பாயிண்ட பேசல? என்ன பாயிண்ட் பேசலைங்க இவங்க? அலாரம் வைக்கணும் அப்படின்னு தான் பேசுறாங்களே தவிர பாக்ஸா டெலிபோனா இல்ல சிஸ்டமானு இவங்க இதுதான மெயின் பாயிண்ட். ஆர்குமெண்ட் வந்துட்டு கமர்ஷியல் டிஸ்ட்ரிக்ட்ல அலாரம் வைக்கணும் வைக்க கூடாதுங்கிறத பேசி இதுல வந்துட்டு ஏதாவது ஒரு ஃபயர் அலாம் கண்டிப்பாக இருக்கும். எது அப்படிங்கறதான் கேள்வி. ஏதாவது புரியுதாங்க? பட் கொஞ்சம் ஃபாஸ்டா போறது. வீடியோ கூட திருப்பி பாத்துக்கிடுங்க. ஃபாஸ்டா போறேன் நிப்பாட்டுங்க, பிரேக் விட்டுருவாங்க. அடுத்தது பப்ளிக் டெலிபோன்ஸ் இந்த சிட்டி ஆர் அவுட் ஆஃப் ஆர்டர் இருக்காங்க. டெலிபோன் கம்மியா இருக்குங்கிறாங்க. போடலாமா? நம்ம ஸ்பெசிபிக்கா சிட்டி மொத்தத்தையுமா பேசுறோம்? ஏரியா மட்டும் தான் பேசுவோம். இதுவும் வராது. ஆன்சர் எது? எத்தனை ஆப்ஷன்? பாஸ் பண்ணிருக்கேன், பிரேக் விட்டுருங்க. கன்க்ளூஷன் இருக்காங்க. கன்க்ளூஷன் அப்படின்ட்டு வர்றதுக்கு முன்னாடி ஏதோ ஒண்ணு பேஸ் பண்ணி பேசிட்டு தான் நீங்க கன்க்ளூஷன் வரணும். எதை பேஸ் பண்ணி பேசுறாங்க? ஒரு எக்ஸாம்பிள். கரெக்டா? நான் இதுக்கு அப்போஸ் பண்ணி பேசும்போது இந்த கன்க்ளூஷன் எனக்கு அட்டாக் பண்ண அவசியமே கிடையாது. எதை அட்டாக் பண்ணா கன்க்ளூஷன் விழுந்துடும்? எக்ஸாம்பிள் அட்டாக் பண்ணா கன்க்ளூஷன் விழுந்துடும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க சொல்றீங்க நான் வந்துட்டு இங்கிலீஷ்ல 10 மார்க் எடுத்தா என்னால பாஸ் ஆக முடியாது சார் அப்படின்னு சொல்றீங்க. இங்கிலீஷ்ல 10 மார்க் எடுத்தா பாஸ் ஆக முடியாது, ஸோ இங்கிலீஷ படிச்சே ஆகணும் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. நான் இதை அப்போஸ் பண்ணி பேசணும்னா என்ன சொல்லணும் தெரியுமா? இங்கிலீஷ்ல 10 மார்க் எடுத்து பாஸ் ஆன ஒருத்தனை காமிக்க. கரெக்டா? அவ்வளவுதான். அப்படின்னா
ஆர்குமெண்ட்டை பேஸ் பண்ணி தான் இருக்கு. ஆர்குமெண்ட் என்னது? ஒரு எக்ஸாம்பிள். அப்ப அப்போஸ் பண்ணி பேசுறதுக்கும் எக்ஸாம்பிள் போட்டீங்கன்னா முடிஞ்சு. நான் கொஸ்டின் சொல்லும் போது நான் சொல்லிடுவேன். ஆனா கொஸ்டின் சொல்லும் போது ஸ்ட்ரைக் ஆகாது, வாசிக்கும் போது ஸ்ட்ரைக் ஆகாது, அதனால சொல்றது இல்லை. செகண்ட் கொஸ்டின் பார்த்தோம்ல, அதுல பேசிக்கான ஃபவுண்டேஷனான பாயிண்ட் என்னது அப்படின்னா, எனக்கு அலாரம் கண்டிப்பா அடிக்கணும். நெருப்பு வந்தா கண்டிப்பா அலாரம் அடிக்கணும். அலாரம் அடிக்கிறதுல எனக்கு காம்ப்ரமைஸே கிடையாது. இவர் என்ன பண்றாருன்னா, டெலிபோன் பாக்ஸை எதுக்கு பதிலாக கொண்டு வராரு? அலாரம் பாக்ஸுக்கு பதிலாக கொண்டு வர. அலாரம் பாக்ஸ் தேவையில்லை. அலாரம் பாக்ஸுக்கு பதிலாக என்ன கொண்டு வந்துட்டேன்? சரி, அப்ப கமர்ஷியல் டிஸ்ட்ரிக்ட்ல அலாரம் பாக்ஸ் தேவையில்லைன்னு அவர் பேசணும்னா என்ன பேசணும்? அங்கேயும் டெலிபோன் இருக்குன்னு பேசணும். ஆனா அங்க என்னது இல்ல? டெலிபோன் இல்ல. அப்ப என்ன பண்ணணும்? இந்த அலாரம் பாக்ஸுக்கு பதிலா இங்க டெலிபோன் போட்டீங்கல்ல, அப்ப இங்கேயும் அலாரம் பாக்ஸுக்கு பதிலா அவ்வளவுதான். அதுதான் போட்டோம். நம்ம என்ன போட்டோம்? அலாரம் பாக்ஸுக்கு பதிலா என்ன இருக்குண்டோம்? ஆட்டோமேட்டிக் அலாரம் சிஸ்டம் இருக்கு. ஃபவுண்டேஷன் அந்த ஆர்குமெண்ட் ஃபாலோ ஆகிட்டே தான் வரும். அந்த ஃப்ளோ புடிச்சிட்டீங்க அப்படின்னா எங்க கேப் இருக்குன்னு தெரிஞ்சுன்னா அப்படியே சொல்லிடலாம். என்ன சொல்றாங்க? டெலிபோன் கால் வைங்க அப்படிங்கிறது தான் ஆர்குமெண்ட். அங்க என்னது? அங்கதான் டெலிபோன் கால் வைக்க முடியாதுல்ல. அங்க நம்ம என்ன பேசுறாங்க? ரெசிடென்ட் அலாரம் பாக்ஸ் வேணுங்கிறாங்க. எதுக்கு சார் அலாரம் பாக்ஸ் வேணுங்கிறாங்க? போன் கம்மியா இருக்கு. போன் கம்மியாவே இருக்கு. இப்ப நீங்க போயிட்டு அலாரம் பாக்ஸை விட டெலிபோன் கால் நல்லது அப்படின்னு சொன்னீங்கன்னா அங்கதான் டெலிபோன் கால் கம்மியா தானே இருக்கு. உங்களுக்கு பிரச்சனை ஆக்சுவலா என்ன பண்ணணும்? கமர்ஷியல் டிஸ்ட்ரிக்ட்ல ஃபயர் வந்தா இன்ஃபார்ம் பண்ணணும். கரெக்டா? கமர்ஷியல் டிஸ்ட்ரிக்ட்ல ஃபயர் வந்தா இன்ஃபார்ம் பண்றதுக்கு ஒரு வழி வேணும். இப்போ நான் உங்கள்கிட்ட வந்து சொல்றேன், அலாரம் பாக்ஸ் வைக்காதீங்க, அதை விட டெலிபோன் கால்ல நிறைய இன்ஃபர்மேஷன் வருதுன்னு சொன்னா அப்ப கமர்ஷியல் டிஸ்ட்ரிக்ட்ல நீங்க என்ன வைக்கணும்? டெலிபோன் வைக்கணும். அங்கதான் ஏற்கனவே கொடுத்துட்டாங்க டெலிபோனு. அப்ப இந்த ஆர்குமெண்ட் செல்லாது. சொல்றது புரியுதா உங்களுக்கு? வந்துட்டு கமர்ஷியல் டிஸ்ட்ரிக்ட்ல ஃபயர் வரணும். ஃபயர் வந்துச்சுன்னா இன்ஃபார்ம் பண்ணணும். டெலிபோன்ல அதை இன்ஃபார்ம் பண்ண அருண் டவுட் எல்லாமே ஓடட்டும், சரியா? It would be a fine thing. பேசிக்கா என்ன சொல்ல வராங்க? எல்லா இடத்துலயும் டெலிபோன் கால் வைங்கன்னு சொல்றாங்க. நமக்கு நல்லா தெரியும் கமர்ஷியல் டிஸ்ட்ரிக்ட்ல என்ன இல்ல இல்ல. அப்ப நீங்க டெலிபோன் வைங்கன்னு சொன்னீங்கன்னாலும் கமர்ஷியல் டிஸ்ட்ரிக்ட்ல நம்மளால என்ன வைக்க முடியாது? வைக்க முடியாது. அந்த பாயிண்ட் கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்கல்ல. ரெசிடென்ஸ் கம்மியா இருக்காங்க, டெலிபோன் கம்மியா இருக்கீங்க. இங்க ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறீங்க. என்னது? அலாரம் பாக்ஸுக்கு பதிலா எனக்கு டெலிபோன் வைங்க சொல்யூஷன் கண்டுபிடிச்சிட்டீங்க. எல்லா இடத்துலயும் இந்த சொல்யூஷனை வைக்க முடியல. நம்மளுக்கு அதான் பிரச்சனை. நம்மளுக்கு கமர்ஷியல் டிஸ்ட்ரிக்ட்லயுமே டெலிபோனை வைக்கணும்னா வைக்கலாம், டெலிபோன் பாக்ஸ். ஆனா வைக்க முடியல. அதுதான் ப்ராப்ளமே. அப்ப என்ன பண்ணணும்? டெலிபோன் பாக்ஸ மத்த இடத்துல வச்சிருக்கீங்கல்ல, கமர்ஷியல் டிஸ்ட்ரிக்ட்ல டெலிபோன் பாக்ஸுக்கு பதிலா வேற ஒண்ணு வச்சுட்டீங்கன்னா வேலை முடிச்சிச்சு. அதுதான் ஆன்சர். அவங்க ஈஸியா இன்ஃபர்மேஷன் பாஸ் ஆகணும்னு சொல்ல, இன்ஃபர்மேஷன் பாஸ் ஆகணும் ஈஸியா ரீச் ஆயிடுவாங்கன்னு பேசுறாங்க. நம்மளுக்கு வந்து டிஸ்டன்ஸ் இப்ப பிரச்சனை கிடையாது, கம்யூனிகேஷன் தான் பிரச்சனை. அப்ப அங்க பேச முடியாது.
இருக்குது, சூப்பரா இருக்குது. இது என்னது? இது உட்காந்துருப்பான்ல, நம்பர் இருக்கு அவங்கள்ட்ட, டைப் பண்ணணும். அவங்களுக்கு அனுப்பணும், டைப் பண்ணி எடுத்துருவோம். கொஸ்டின் நம்பர் 4. வாங்க 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 வாங்க. கொஸ்டின் நம்பர் 4. கொஸ்டின் நம்பர் 4. ரெண்டு குரூப், ரெண்டு வைனரி குரூப். வைனரின்னா ஒண்ணு இல்லைங்க, வைன் ப்ரொடியூஸ் பண்ற கம்பெனிஸ். ஓஜெட் வைனரி இவங்க சொல்றாங்க, கொஸ்டின் பாத்துக்கிடுவோம், ஆப்ஷன் தனியா படிச்சுக்கிறீங்க, சரியா? என்ன பாருங்க, Danville's Winery's new wine was introduced to compete with our most popular wine. அப்போ ரொம்ப பாப்புலரான மோடட் வைனரி ஒரு வைன் விடுறாங்க, அதுக்கு காம்படிஷனா டான்வில் வைனரி என்ன பண்றாங்க, அவங்க ஒரு புது வைன் இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க, which is sold in a distinctive tall black bottle. which எதை ரெஃபர் பண்ணுது? யாருடைய வைனுங்க? மோடட் வைனரியுடைய பாட்டில் எப்படி இருக்குதுன்னா டால் பிளாக் பாட்டில். ரைட். டான்வில் என்ன பண்றாங்க, அதே மாதிரி ஒரு பாட்டில் யூஸ் பண்றாங்க. எப்படிப்பட்ட பாட்டில்? இதுவும் டால், அதே மாதிரி ஒரு பாட்டில் யூஸ் பண்றாங்க. அடுத்தது, thus it is likely என்னது, possible that many customers intending to buy our wine. யாருடைய வைன்? மாடட் வைனரி தானே ஃபர்ஸ்ட் விட்டுருக்காங்க பாட்டில், பிளாக் பாட்டில் விட்டுருக்காங்களா? அது அந்த மோடட் வைனரியுடைய பிளாக் பாட்டில் வாங்கணும்னு நினைக்கிறவங்க, any customers intending to buy our wine will mistakenly buy. உண்மைதானங்க, டால் பிளாக் பாட்டில் இவங்க தான் ஃபர்ஸ்ட் விட்டுருக்காங்க, இது ரொம்ப ஃபேமஸ். அப்ப என்ன பண்ணுவாங்க, அதே மாதிரி டால் பிளாக் பாட்டில்ல என்ன விடுவாங்க, இன்னொரு ப்ராடக்ட் விடுவாங்க. இதுக்கு பதிலா என்ன பண்ணிடுவாங்க, அதை வாங்கிடுவாங்க. அப்படின்னு தெரியுமான்னு தெரியல, ஒரு KFC உடைய ஆட், KFC ஒரு ஃபேமஸான பிராண்ட், ரைட்டா? KFC உடைய ஆட், here flattered அப்படின்னு போட்டிருக்காங்க. என்ன போட்டிருக்காங்கன்னா 25 பிக்சர் போட்டிருக்காங்க. என்ன இருக்குன்னா, ஃபர்ஸ்ட் AFC, ரெண்டாவது BFC, CFC, DFC, இப்படி எல்லாமே இருக்கு, LFC வரைக்கும் இருக்கு, சரியா? KFC போட முடியாது, போட்டு கிழித்து கொன்றுவாங்க. அடுத்து நேரம் MFC, இதுல இருந்து ZFC வரைக்கும் இருக்கு. பேசிக்கா என்ன பண்ண பாக்குறாங்க, இந்த பிராண்ட காப்பி பண்ண பாக்குறாங்க. எதுக்கு காப்பி பண்ண பாக்குறாங்க? இது ஃபேமஸா இருக்கு, பிராண்டட், இந்த கடன் நினைச்சு என்ன பண்ணிடுவாங்க, எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குன்னு சொல்லி 25 கடையும் அப்படி போட்டோ எடுத்து போட்டிருந்தாங்க. அதே தான் இங்க நடக்குது. நம்மளோடது வாங்குறதுக்கு பதிலா அவங்களோட வாங்கிடுவாங்கன்னு. சரியா? இப்ப இது யாருக்கு பிரச்சனைங்க, யாருக்கு? மோடட் வைனரிக்கு தானே பிரச்சனை. இவங்க தான் ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்காங்க, இவங்க பிசினஸ் நல்லா போயிட்டு இருக்கு. இப்ப இன்னொன்னு கொண்டு வந்துட்டு அதே பாட்டில கொண்டு வந்துட்டு இவங்களுக்கு பிசினஸ் போறதுக்கு வழி பார்க்கலாம். இப்ப டானியல் வைனரி சொல்ற நாட் ஷோ அப்படின்னா என்ன அர்த்தம், அந்த மாதிரி இல்ல அப்படிங்கிறாரு. ரெண்டு பாட்டில என்ன பண்ணலாமா, அவங்க என்ன சொன்னாங்க, ரெண்டு பாட்டில வித்தியாசப்படுத்த, இவங்க வித்தியாசப்படுத்தலாமா, the label on ours but theirs is. அப்ப லேபிள் போட்டிருக்கான் டானியல் வைனரிக்காரன், என்ன கலர் லேபிள் போட்டிருக்கான், கோல்டு கலர் லேபிள் போட்டிருக்கான். பாட்டில் அதே தான், பாட்டில் எப்படிப்பட்ட பாட்டில், டிஸ்டிங்டிவ் டால் பிளாக் பாட்டில். கேள்வி என்னது, which of the following is
இஃப் ட்ரூ மோஸ்ட் டெர்மைன் பண்றதுனா வீக்கெண்ட் பண்றது. டான்வில் வைனரிஸ் ரெஸ்பான்ஸ். டான்வில் வைனரி முதல்ல பேசினவர் ரெண்டாவது பேசினவரா பேசி என்ன சொன்னாரு? என்ன கலர் இருக்குனாரு? பாட்டில் வேற பாட்டில் அவன் பேசல, ஏபிள் மட்டும் நான் ஒட்டிட்டேங்க. இப்ப என்ன பண்ணணும்? இவருக்கு வீக்கெண்ட் பண்ணுதுன்னா என்ன பண்ணணும்? இவருக்கு சப்போர்ட்டா அப்போஸா பேசணுமா? யாருக்கு சப்போர்ட்டா பேசணும்? முதல்ல பேசுறாங்கல்ல, அவன் பாட்டில் மாதிரிதான்டா ஓம் பாட்டில் இருக்கு அப்படி பேசுறாங்கல்ல, அவருக்கு சப்போர்ட்டா பேசு, இவருக்கு அகெயின்ஸ்டா பேசு. ஆப்ஷன் பார்த்து ஆன்சர் சொல்லு. பேசிக்கா வித்தியாசப்படுத்த முடியும்னு பேசணுமா, வித்தியாசப்படுத்த முடியாதுன்னு பேசணுமா? வித்தியாசப்படுத்த அப்படின்னு பேச. கீழே பாருங்க, கீழே பாருங்க. வித்தியாசப்படுத்த முடியாது, எது ஆன்சரா வராது ஃபர்ஸ்ட் சொல்லுங்க, அதை சொல்லுங்க. இல்லங்க பாருங்க, டான்வில் வைனரி அன்லைக் மோடட் வைனரி. ஒரே மாதிரி இருக்காங்களா, வேற வேற மாதிரி இருக்காங்களா? பேச வித்தியாசப்படுத்த, வித்தியாசப்படுத்த ஒரே மாதிரி இருக்கா, வேற மாதிரி இருக்கா? ஆன்சரா கண்டிப்பாக வராது. எந்த வார்த்தை பின்னாடி வாசிக்க டைம் வேஸ்ட் ஆக்சுவலா. வராது, சி வராது. கீழே என்ன இருக்குது? ஒரே மாதிரி இருக்கா, வேற மாதிரி இருக்கா? பெர்செப்டிவ்னு பாக்குறதுக்கே வித்தியாசமா இருக்கு, டாலா இருக்கு. அப்போ ஒரே மாதிரி இருக்கா, வேற மாதிரி இருக்கா? இப்ப இதுவும் ஆன்சரா? நான் என்ன பேசணும்? ஒரே மாதிரி இருக்குன்னு பேசணும். கோல்டு பேக்ரவுண்ட் கலர்னு பேசுறாங்க, அவன் கோல்டு ஸ்டிக்கர் ஒட்டியிருக்கான், கோல்டு பேக்ரவுண்ட் கலர்னு பேசுறாங்க. ஏல கீழே என்ன பேசியிருக்காங்க? அப்பப்ப வாங்குறவன், அப்பப்ப வாங்குறவன் எதை பார்த்துதான் வாங்குவானா? மெயின் பாட்டில எதை பார்த்தா வாங்குவானா? ஜெனரல் இம்ப்ரெஷன் ஆஃப் த மோஸ்ட் ஆப்வியஸ் பீஸ்னா வெளிப்படையா தெரியுது, பாட்டில வெளிப்படையா தெரியுது. என்னது? கலரு ஷேப்பா இல்ல ஸ்டிக்கரா? கலரு ஷேப்பு தான் என்ன பண்ணுவாங்க, வெளிப்படையா தெரியும். ஸ்டிக்கரு வெளிப்படையா கலரை பார்ப்பாங்க, பிளாக் கலர்ல இருக்கான்னு பார்ப்பாங்க. ஷேப் நான் சொன்னேன்ல, ஷேப் எப்படி இருக்கு, டாலா இருக்கான்னு பார்ப்பாங்க. ஸ்டிக்கர் ஒட்டியிருக்கான்னு அவன் மைண்ட்ல என்ன பண்ண மாட்டான், பெருசா யோசிக்க மாட்டான். ரெகுலரா வாங்குறவனுக்கு தெரியும் இந்த ஒயின் தான் இதுதான் கரெக்டா தெரியும், சரியா? ஆனா யார பத்தி பேசுறோம்? அப்பப்ப வாங்குறவங்களுக்கு தெரியாது, ரைட்டா? ரெக்கார்ட் ஆகி கொண்டிருக்கிறது அப்படிங்கறத மட்டும் நான் ரெஜிஸ்டர் பண்ணிக்கிறேன். அருண் கேட்ட கண்டுபிடிச்சுடுவாரா? ஆன்சர் என்னது? ஃபர்ஸ்ட் ஆன்சர் கண்டுபிடிங்க. ஆன்சர் எத்தனை ஆப்ஷன்? ஏயா டியா ஈயா? இதான் ஆன்சர். யா ஆன்சர் கண்டிப்பா என்னதுதான்? ஃபோர்த் ஆப்ஷன். ஏன்னா இங்கதான் என்ன சொல்றாங்க, ரெண்டுமே வித்தியாசப்படுத்த. புரிஞ்சுதா? கவனிக்கல. எவ்வளவு நேரம் ஓடி இருக்கு இந்த கிளாஸ்? பட் அடுத்த கொஸ்டின்